ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா மாதுளப்பழம் டெசர்ட். நான் வச்ச பேர் அது. ஸோ நீங்க இதுக்கு என்ன பேருன்னு வேணா கண்டுபிடிச்சிருங்க, கரெக்டான பேர். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் உரிச்ச மாதுளப்பழம் வாஷ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அப்புறம் க்ரீமியான தயிர், உங்ககிட்ட டைரெக்டாக க்ரீமியான தயிர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பேக்கெட் தயிர்னா அது ஒரு வடிகட்டியில் வடிச்சிட்டு அந்த க்ரீமி தயிர் மட்டும் எடுத்து மாதுளப்பழத்தோடு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சு ஃப்ரீசரில் வச்சுருங்க. 1 hour அது இருக்கட்டும். அந்த 1 hourக்குள்ளே நம்ம சாக்லேட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1.5 கப்பு பவுடர் சுகர், அதுக்கப்புறம் 1 கப் கொக்கோ பவுடரு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சின பால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சிங்கன்னா ஒரு ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வரும். இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஸ்மூத்னஸ்க்காக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ண வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துட்டு அதை ஒவ்வொன்றா அந்த சாக்லேட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சாக்லேட்ஸ் முழுக்க அதில் ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்து வச்சுட்டு ஃப்ரீசரில் திரும்ப அந்த ட்ரேவை வச்சுடுங்க. ட்ரே வச்சுட்டு நான் ஒரு 2 hours எடுத்து கழித்து பார்த்தேன், ஆனால் அது செட் ஆகலை. அதனால் நெக்ஸ்ட் டே தான் எடுத்து பார்த்தேன். நெக்ஸ்ட் டே எடுத்து பார்த்தப்போ நல்லாவே செட் ஆகிருந்துச்சு. இது இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்க. அந்த உள்ளே வெள்ளை அந்த தயிரோடு சேர்ந்து வெளியே சாக்லேட். சாப்பிட்டு பார்த்தப்போ செம்மையாக இருந்துச்சு. நான் ஏன் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி வச்சுருக்கேன், செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. அதனால தான் என் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி இருக்குது. செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். பாய் சராங்கி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காய்ஸ். பாய்.